வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் முதல் 12 வசனங்களிலிருந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். முதலாம் அதிகாரத்தில் தெசலோனிக்கேயர் சபையின் வாழ்வை குறித்தும் அவளுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை குறித்தும் நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஆலோசகராகவும் பல விதங்களிலே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கும் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் அவர்கள் செய்வதற்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கருவியாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை இந்த 2வது அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். முதலாவது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம்: சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாயிருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தையடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமரென்றெண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலப்படமற்ற நோக்கத்தோடு தன் வாழ்வை முதலீடு செய்திருக்கிறார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். அவரும் அவருடைய குழுவினரும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தங்களுடைய பணியை உண்மையாக செய்திருந்தார்கள். திருச்சபையின் நலனுக்காக தங்கள் வாழ்வை முதலீடு செய்திருந்தனர். சிறந்த முன்மாதிரியான சபையை காண வேண்டுமானால் அப்படிப்பட்ட திருச்சபை பணியாளர்கள் நமக்கு தேவை. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்ட ஒரு மாதிரிகளாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்மோடு பழகுகிறவர்கள் மத்தியிலே இந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா? மற்றவர்களின் பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு ஜீவியம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, தன் குழந்தைகளை பராமரிக்கும் தாயை போல எவ்வித பாராட்டையும் எதிர்பாராமல் பவுலும் அவனோடு இருந்த குழுவினரும் ஊழியம் செய்தனர் என்பதை இங்கே பிரதிபலிக்கிறார். இங்கே பவுலின் ஈடுபாடை நாம் பார்க்கிறோம். தெசலோனிக்கேயர் திருச்சபை வளருவதை காண்பதற்காக அவர்களுக்கு தங்கள் அன்பை பொழிந்தனர். என்ன ஒரு சுயநலமற்ற அன்பு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அச்சபைக்கு எவ்வகையிலும் ஒருபோதும் பாரமாயிராமல் பரிசுத்தமும் நீதியும் நிறைந்தவர்களும் குற்றமற்றவர்களுமாய் வாழ்ந்தனர். திருச்சபையாரின் வாழ்வில் அந்த அளவுக்கு ஈடுபடும் தேவ ஊழியர்களை இன்று நாம் காண முடிகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். திருச்சபையினரின் அன்றாட வாழ்வின் இன்னல்கள் ஏற்படும்போது ஈடுபடாமல் மேடைகளில் மட்டும் தோன்றுகிற ஊழியர்களையே இன்று நாம் அதிகம் காண்கிறோம். இறுதியாக 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, தாயை போல அவர்களை பராமரித்த பவுல் இப்போது தந்தையாக மாறி சபையின் இன்னல்கள் நேரங்களில் உதவுகிறார். தந்தை என்பவர் தன் பிள்ளைகள் செல்ல வேண்டிய வழியை காண்பித்து துன்பமான நேரங்களை சந்திப்பதற்கு அவர்களை பழக்குவிக்கிறார். அவர்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்கும் மகிமைக்கும் உரியவர்களானபடியால் அவர்களை கடினமான நேரங்களை சந்திக்கவும் ஆயத்தப்படுத்துகிறார். ஆலோசகர் தன்னுடைய சீடர்களை அவ்விதமாய் நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்துவது
தெரிந்தெடுக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருடைய கடமையாய் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தியானித்த வண்ணமாய் நமது நோக்கம் கலப்படம் நிறைந்ததாகவும் நமது எதிர்பார்ப்பு உலக பிரகாரமானதாகவும் இருந்தால் நாம் உருவாக்குகிற சபையும் கடினமான நேரங்களையும் நித்தியத்தையும் எதிர்கொள்ள ஆயத்தமற்றதாயிருக்கும் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக சரீரமாகிய இந்த ஆலயத்தையும் மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.